ராணுவத்திலிருந்து தப்பியோடின விலகுன நபர்கள் செய்கிற குற்றங்கள் சம்பந்தமாக நேற்றைய வீடியோவில் நாங்கள் விரிவாக கதைச்சிருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு முன்னாள் ராணுவ சிப்பாய் சம்பந்தமான ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. ஒரு முன்னாள் ராணுவ சிப்பாய்க்கு அனுராதபுரம் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதிச்சிருக்கு. போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மார்ச் மாதம் மாதிரி இலங்கையில் ஒரு சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. பாராளுமன்றம் வரைக்கும் அந்த சம்பவம் பேசப்பட்டிருந்தது. ஒரு பெண் மருத்துவர், அனுராதபுரம் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம். இந்த சம்பவத்தில் பிரதானமான சந்தேக நபராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டிருந்தார். போதைப் பொருளுக்கு அடிமையான நபர், மனநலம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கிற நபர் என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த நபருக்கு இன்றைக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தால் 6 மாத கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2 சம்பவங்கள், ஒன்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார் என்றது, 2வது வன்கொடுமையில் ஈடுபட்டதுக்கு பிறகு அங்கிருந்து தப்பியோடுற நேரம் அந்த பெண் மருத்துவருடைய ஸ்மார்ட் போனையும் திருடி அந்த போனை கொண்டு போய் இங்கே ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ள இருந்திருக்கிறார். போன் சிக்னல் ட்ரேஸ் பண்ணி தான் அந்த நபர் பிடிக்கப்பட்டிருந்தார். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போனை நான் தான் திருடுனேன் சொல்லி அவர் ஒப்புக்கொண்டதுக்கு பிறகுதான் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மேலதிகமாக 1500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றவாளி தலைமறைவா தங்கி இருக்கிறதுக்கு உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருடைய சகோதரருக்கும் இன்னும் ஒரு நபருக்கும் 6 மாத சிறை தண்டனை, 2 வருஷங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்து இந்த 2 வருஷங்களுக்குள்ள வேற ஏதாவது சம்பவங்கள் ஈடுபடுவாங்களா இருந்தால் திரும்பவும் சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலதிகமாக அதே மாதிரி 1500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி நீதிபதிக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் என்ற மாதிரி செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது. பெண் மருத்துவரினுடைய சம்மதத்தோடு தான் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் நான் ஈடுபட்டேன் சொல்லி அவர் ஒரு சாட்சியம் கொடுத்திருந்தார் என்ற மாதிரி அந்த சம்பவமும் சர்ச்சையாக பேசப்பட்டிருந்தது. இப்போ அந்த வன்கொடுமை சம்பவம் பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு இதை பற்றின அறிக்கைகள் எல்லாமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் நாட்களில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இந்த முன்னாள் ராணுவ சிப்பாய்க்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்தது. இன்னும் ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற ராணுவ சிப்பாய் சம்பந்தமான இன்னும் ஒரு தகவலா இதை பார்க்க முடியும். இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்ட நபர்கள் யாருன்ற கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே தொடர்ச்சியா எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த ராணுவ சிப்பாயா இருந்த நபர் ஒரு காலகட்டத்தில் பிக்குவா வாழ்ந்தவர் என்று சொல்லியும் இன்னும் சில செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. அந்த காலகட்டத்திலையும் தன்னால் திருடாமல் இருக்கவே முடியலை, திருடாடி எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அவரை வளர்த்து விட்டு இன்னும் ஒரு பிக்குவுக்கு சொல்லியிருந்தாராம். இந்த மாதிரி எல்லா இடங்களையும் திருடி கொண்டிருக்கிறான்னு சொல்லி வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட நபர் தான் அந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் என்று சொல்லியும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. ராணுவத்திலிருந்து தப்பியோடின தலைமறைவான விலகின நபர்கள், ஒரு பக்கம் போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், துப்பாக்கி சம்பவங்கள், இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பல சம்பவங்கள் பதிவாகி வருது. அந்த மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் தான் இதுவும். இப்ப கையடக்க தொலைபேசியை திருடின குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்ற சம்பவத்தில் எப்படியான தண்டனை கிடைக்கும் என்றதை, உறுதி செய்யப்பட்ட எப்படியான தண்டனை கிடைக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் அக்குறைகூட பிரதேசத்தில் புத்திக மல்லவராட்சி அவருடைய சட்டத்தரணியும் மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலையும் கைது செய்யப்பட்டவர் 46 வயதான ஒரு ராணுவ சிப்பாயா இருந்த நபர், ராணுவ பயிற்சி பெற்றிருக்கிற சுனில் ரஞ்சித் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு இன்னும் ஒரு அடைமொழியும் இருக்காம். மகசோன் கலுன்னு சொல்லப்படுற பெயர்லையும் அந்த பிரதேசத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட நபர் திருட்டு சம்பவங்களையும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். போதைப் பொருளுக்கு அடிமையான நபர்னு சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அவரை பற்றின இன்னும் ஒரு சில மேலதிகமான தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அப்படி கைது செய்யப்பட்டிருந்த மகசோன் கலுவை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கு அனுமதி கிடைச்சிருந்தது. அதுக்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்பட இருக்கிறார்னு சொல்லியும் இன்னைக்கு செய்திகள் வெளிவந்திருக்கு. இவருக்கும் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறதா சொல்லப்படுற கரந்தனிய சுத்தாவுக்கும் இடையில எப்படி தொடர்பு ஏற்படுதுன்னு சொன்னா, ஒரு ராணுவ பயிற்சி முகாம்லையாம் ராணுவத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் 2 பேரும் சந்திச்சு கொண்டாங்கன்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம். ஒரு சிறப்பு பயிற்சிக்கு அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் 2 பேருக்கும் இடையில நட்பு ஏற்பட்டிருந்ததாம். பிறகு 2வது தடவை 2 பேரும் சந்திச்சது ஒரு சிறைக்குள்ள 2011ஆம் ஆண்டுல வேற சம்பவங்கள் சம்பந்தமா கரந்தனிய சுத்தாவும் மகசோன் கலுவும் கைது செய்யப்பட்டு சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் 2 பேருக்கும் இடையில இருந்த நட்பு இன்னும் அதிகரிச்சிருந்தது என்ற மாதிரி இன்றைக்கு செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. அந்த சந்தர்ப்பத்தில் 2 பேரும் வேற சம்பவங்கள்ல கைது செய்யப்படுறாங்க. கரந்தனிய சுத்தா மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுன்னு சொன்னா, அதே பிரதேசத்துல இருந்த ஒரு
மருத்துவர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தில் பிரதானமான சந்தேக நபர்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த படங்களில் நாங்கள் பார்க்குற மாதிரி அந்த பிரதேசத்தில் ஒரு 5 ரூபாய் டாக்டர் மாதிரி இருந்தாராம். எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கிற நபர். அதே பிரதேசத்தில் இருக்கிற சில மருத்துவர்களினுடைய ஒப்பந்த கொலையை தான் கரந்தனிய சுத்தா செய்தார். அதுதான் அவருடைய முதலாவது கொலை என்ற மாதிரியும் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. அந்த சம்பவத்தில் கரந்தனிய சுத்தா சிறையில் இருந்த நேரத்தில் தான் மகசோன் கழுவும் ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல வைக்கப்பட்டிருந்த நபராம். அந்த 2 பேரும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்னும் நெருக்கமாக பழகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கரந்தனிய சுத்தா வழியில் வந்ததும் தனக்கு இருந்த பணபலத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய நண்பரையும் காசை வச்சுக்கொண்டு லோயரை பிடிச்சு பிணையில வழியில் எடுத்திருக்கிறார். வெளியில் வந்ததுக்கு பிறகும் தேவையான போதைப் பொருள் கொடுக்கிறது, தேவையான சந்தர்ப்பங்களில் காசு கொடுக்கிறதுன்னு சொல்லி எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். அந்த கொலைக்கு முதல்ல நேரடியாக கரந்தனிய சுத்தாவை வெளிநாட்டில இருந்து மகசோன் கழுவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், இந்த புத்திக மல்லவராட்சி சொல்லப்பட்ட சட்டத்தரணி மட்டும் கொலை செய்யப்படக்கூடாது, என்னை பற்றின ரகசியமான தகவல்கள் அவர்கிட்ட இருக்கு, லொக்கபெட்டிக்கு அந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். இதை தவிர போலீஸுக்கும் சில நேரத்தில் அவர் அந்த தகவல்களை கொடுத்திருக்க முடியும். இதனால அவருடைய கதை முடிக்கப்படணும். அவர் மட்டும் கொலை செய்யப்பட்டா போதாது, அவருடைய மனைவியும் கொலை செய்யப்படணும். மனைவிக்கும் என்ன பற்றின ரகசியங்கள் எல்லாமே தெரியும், அவர் ஒரு சாட்சியமா மாற முடியும். இதனால ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி தன்னுடைய கணவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு வெறும் சாட்சியங்களை வெளியில விட முடியும். இதனால் அவருடைய கதையை முடிக்கப்படணும் சொல்லி கரந்தனிய சுத்தா தன்னிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் சொல்லி இந்த நபர் மகசோன் கழுவுன்னு சொல்லப்பட்ட நபர் முதல் கட்ட விசாரணையில ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சொல்லியும் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த கொலைக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கொட்டாவ பிரதேசத்தை சேர்ந்த இன்னும் ஒரு நபரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 துப்பாக்கிதாரிகளையும் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஏற்றி போன நபர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறவர். அவங்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இதுக்காக இவருக்கு 20,000 ரூபாய் பணமும் போதைப் பொருளும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அந்த நபர்கிட்டையும் இப்ப தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அக்குறைகூட சம்பவம் சம்பந்தமா தொடர்ச்சியா ஒவ்வொரு நாட்களும் தொடர்ச்சியான கைதுகள் நடந்து கொண்டிருக்கு. இதை பற்றின விசாரணைகள்ல புது தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கு. இதே நேரம் ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்ட சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கனியமுள்ள சஞ்சீவ கொலையில கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி தமாரா குமாரி அபயரத்ன அவங்களுடைய வங்கி கணக்குகள் சம்பந்தமான சில விசாரணைகள் இந்த நாட்களில் தீவிரமா நடத்தப்பட்டு வருது. அதுல போலியான ஒரு அடையாள அட்டையை பயன்படுத்தி கொண்டு 8 வங்கி கணக்குகளை அவங்க ஒரு பேங்க்ல ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த 8 வங்கி கணக்குகளையும் லட்சக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்ததுக்கு பிறகு உடனடியாவே அந்த வங்கி கணக்குகள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி அந்த வங்கி கணக்குகளை அவங்க க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு பேங்க்லையும் தன்னுடைய சொந்த பேர்ல ஒரு வங்கி கணக்கை உருவாக்கி 3 வருஷங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் பணம் அந்த வங்கி கணக்குக்கு இந்த தமாரா குமாரி அபயரத்னன் சொல்லப்பட்ட நபருடைய வங்கி கணக்குக்கு வந்து போயிருக்கின்ற தகவலும் இன்னைக்கு விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. அவருடைய 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனம் சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லியும் இன்னைக்கு செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. இதே நேரம் இன்னும் ஒரு சட்டத்தரணியும் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளவத்த பிரதேசத்தில் வச்சு ஐஸ் போதைப் பொருள் வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு மாளிகாகந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் அவருக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. 13 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தரணி வெள்ளவத்த பிரதேசத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் பாதாள உலகத்தோட தொடர்பில் இருந்தார் என்று சொல்லி ஊடகங்களில் சொல்லப்படுற சந்தேகிக்கப்படுற ஒரு சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மனைவியோட கொலை செய்யப்பட்ட சம்பவம். இன்னும் ஒரு பக்கம் பெண் சட்டத்தரணி பாதாள குழுவோட நெருக்கமான தொடர்பு இருந்தது, கோடிக்கணக்கான பணம் வந்து போயிருக்கு, பாதாள குழுவுக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இன்றைக்கு போதைப் பொருள் வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்னும் ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவமும் பதிவாகியிருக்கு. இன்னும் சில சட்டத்தரணிகள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி போலீஸ்கிட்ட பாதுகாப்பு கோரி இருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஒரு செய்தி வழி வந்திருக்கு. 100க்கும் அதிகமான நபர்கள், திக்குகள், சட்டத்தரணிகள் உட்பட 100க்கும் அதிகமான நபர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி பாதுகாப்பு கோரி இருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு தொடர்பு இல்லாட்டி ஏதாவது சில சம்பவங்கள் சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்க முடியும். எந்த ரீதியில் ஆபத்து இருக்குன்ற தகவலை வெளிப்படுத்துவாங்களா இருந்தால் பொதுமக்களுக்கும் அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியா இருந்தாலும் 100க்கும் அதிகமான நபர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க என்ற இன்னும் ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இதே நேரம் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு ஒரு இளைஞர் சிறையில் நீதிமன்றத்துக்குள்ள சிறை கூண்டில் அடைச்சி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி அவருடைய காதலி போயிருக்கிறாங்க. பிலியந்தல பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. தன்னுடைய காதலன் போதைப் பொருள் பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டார்ன்றதுக்காக சாண்ட்விச்லையும்
டீலையும் போதைப் பொருளை கலந்து கொடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நபருடைய காதலியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றின விசாரணையும் நடத்தப்பட்டு வருது. அந்த பெண்ணும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்னு சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாகவும் பாதாள குழு மோதல் சம்பந்தமாகவும் நிறைய செய்திகள் இந்த நாட்களில் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இராணுவத்திலிருந்து தப்பியோடின தலைமறைவான இல்லாட்டி விலகி போன நபர்கள் இந்த குற்றங்களில் எப்படியெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கான பல உதாரணங்கள் அண்மை நாட்களில் பதிவாகி வருது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.